எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டியில ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி சைடு தான். ஸோ, இன்றைக்கி என்ன பண்ணாங்க, வில்லேஜ் சைடு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ, அவங்க வந்துட்டு எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளாகவே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிடா நம்ம அவங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி கிளம்பலாம் அப்படின்னும்போது, சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சிட்டியிலேருந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு போனோம். நாங்களும் அதே மாதிரி அவங்க ஊர் ரீச் ஆனதும் அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லோரும் ஜாலியாக போனோம். போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழில் கொஞ்சம் நேச்சர் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. 2 புறமுமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு. சீரியஸாக சிட்டி டவுனு இல்லைனா சிட்டியில் எதுவாக இருந்தாலுமே சரி நம்ம அந்தளவுக்கு வந்து பசுமையாக வந்து பார்க்கவே முடியாதுங்க. அந்த நேச்சுரலாக வந்து அந்த காற்றெல்லாம் இருக்குது பாருங்களேன். ஸோ அது வந்து எந்த எஃபெக்ட்டுமே பொல்யூஷன் ஆகாமல் அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருந்தது. நாங்கள் போகிற டைம் என்னவோ தெரியல, லைட்டாக வந்து தூறல் போட்டுச்சுங்க. தூறல் போடுது அப்படின்னு நிற்கலான்னு பார்த்தோம். என் ஃப்ரெண்டை வந்து என்ஜாய்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு நிற்காமலே கிளம்பிட்டார். அதனால தான் என் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அந்த மலைத்துளிகள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா பூமி மேலே விழுறப்போ அந்த வாசம் மண் வாசம்னு சொல்லுவாங்கங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க மண் வாசம். அவ்வளோ எனக்கெல்லாம் உண்மையாலுமே குழந்தையாக இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க, நம்ம மண் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த மண் வாசம் வரும்போது நிஜமாலுமே அவ்வளோ மன நிறைவாக இருந்ததுங்க. அதனால தான் இன்றைக்கி சரி அவங்க கைனியில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை போட்டிருக்காங்க. அதை அறுவடை செய்ய தான் போகிறாங்க. ஸோ அதை பார்த்து எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க.